இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி அப்படியே பண்ணி. அண்ணா காஃபி. அண்ணா இந்த காஃபி உங்களுக்கு இல்ல, உதய்க்காக. அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிப்பாராம். ஆமா ஆமா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிப்பேன். ரொம்ப நல்லாவே கண்டுபிடிச்சிருக்கீங்களே. இத நான் கண்டுபிடிக்கல தம்பி, பூமி செரி கிட்ட சொல்லிருக்கா. பாத்தீங்களா மாமா, உங்க டேஸ்ட் எல்லாத்தையும் என் அக்கா எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கான்னு? அதுதான் எங்க அக்காவுக்கு உங்க மேல இருக்க அன்பு. தம்பி உதய், எங்க சித்திக்கு கூட காஃபினா ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிக்கிறது தான் பிடிக்கும். இந்த தடவை இந்த ஸ்ட்ராங் காஃபியை எங்க சித்தி குடிப்பாங்க, நீங்க இந்த காஃபியை குடிங்க. சித்தி இந்த என்ன பூர்வா இது? மாப்பிளைக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த காஃபி எடுத்து அத்தைக்கிட்ட எது கொடுக்கணும்? ஆமா மாமா, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் அவங்க மேல எனக்கு பாசம் அப்படியே பொங்கும். உதய், நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கல? ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி. அபூர்வா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா நம்ம? என்கிட்ட கொடுங்க மாமா. நான் இப்ப வரேன் மாமா, நீங்க கிளம்புங்க. சரி வாங்க தம்பி போலாம். பூமி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பூமி எனக்கு சொன்னா நீ எதுக்கு நிக்கிற? வா. அது என்ன பூமி, பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு ரொம்ப நொந்து போன மாதிரி தெரியுது. அப்படி என்ன பிளானுமா? நீ குடிச்ச காஃபில லூஸ் மோஷன் போக டேப்லெட் கலந்துருக்காங்க சித்தி. அப்படி ஒரு சீப் பிளான போட்டு உதய தடுத்துட்டு அங்க ககனை வச்சு அகாடமிய ஓபன் பண்ண வச்சிடலான்னு நினைச்சிட்டா பாவம். அதான் இப்ப அது ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன பூமி, நான் கொடுத்த இந்த ஷாக்கால வாயில இருந்து வார்த்தை வரமாட்டேங்குதா? இல்ல பூர்வா, நான் கொடுக்க போற கடைசி ஷாக்குக்கு உன் நிலைமை எப்படி இருக்க போதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு இப்பவும் அந்த ககன் கையால ஓபனிங் பண்ண வைப்போங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இருக்கு. அதான் சொன்னல, நீ போடுற ஒவ்வொரு சிக்கலான முடிச்சையும் அவுத்து அதெல்லாம் நான் எனக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பேன். அதை நான் செஞ்சு காட்டுவேன். நம்மளுக்குள்ள இன்னும் அந்த சேலஞ்ச் அப்படியே தான் இருக்கு.